NCERT textbook exercise sums பார்க்கலாம் பாருங்க. First question, find the sum of the following arithmetic progressions. General வந்து sum of n terms of arithmetic progression க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா sum of n terms is equal to n by 2 into 2a plus n minus 1 into d, where a is known as first term, d is known as common difference, n is known as number of terms, sn is known as sum of n terms, n is known as number of terms. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா sn is equal to sum of n terms equal to n by 2 into first term plus last term. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து find the sum of the following APs கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாருங்க, ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 2 னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் பாருங்க, 2 7 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன வர சொல்லுங்க, 7ல இருந்து 2 போனா 5 வருதா, அதே மாதிரி 12ல இருந்து 7 போனா 5 வருது. அப்ப வந்து காமன் டிஃபரன்ஸ் 5 இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் பாருங்க 10 னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் இஸ் ஈக்குவல் டு 2, காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் n டர்ம்ஸ்க்கு நம்ம எடுக்க போற ஃபார்முலா வந்து n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ n வந்து 10 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, by 2 னு போடுங்க, into 2 into first term 2 னு போடுங்க, plus n வந்து 10 10 minus 1 into common difference 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த 2 வும் இந்த 10 ம் கேன்சல் பண்ணா 5 னு கிடைக்குது. சோ 5 நீங்க போடுங்க. இங்க 2 into 2 எவ்வளவுப்பா 4, இங்க 10 minus 1 9, 9 into 5 என்னப்பா கிடைக்குது 45. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நல்லா கவனிக்கணும். இந்த 10 minus 1 வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, 9 9 into 1 9 into 5 45, 45 plus 4 வந்திருக்குங்க. சோ நல்லா கவனிங்க. இப்போ 5 into 45 plus 4 வந்து எவ்வளவு வரும், 49 வருது. சோ 5 into 49, 5 into 49 is known as how much, 245. சோ 245. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் என்ன வருது பாத்தீங்கன்னா 245 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. இப்போ செகண்ட் क्वेश्चन போலாம். இந்த செகண்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, 0.6. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் எடுக்கும். காமன் டிஃபரன்ஸ் எடுத்தா இந்த 1.7ல இருந்து 0.6 கழிச்சா என்ன வருது பாருங்க. அதாவது காமன் டிஃபரன்ஸ் வந்து 1.7 minus 0.6 அப்படி கழிச்சா என்ன வரும், 1.1 வருது. செகண்ட் பாருங்க 1.7 இந்த 2.8 இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப காமன் d = 2.8ல இருந்து 1.7 கழிச்சோம்னா என்ன கிடைக்குது, 1.1 னு கிடைக்குது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 0.6 னு கிடைச்சிருக்கு. செகண்ட் இது தேர்ட் क्वेश्चन நம்ம பார்க்கிறது வந்து தேர்ட் क्वेश्चन. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனி, 0.6 காமன் டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, 1.1 இருக்கு. நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 100 னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போ இந்த சம் ஆஃப் n டர்ம்ஸ் தான வேணும். சம் ஆஃப் n டர்ம்ஸ் = n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப n வந்து எவ்வளவு பாருங்க, n வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100 டர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 100 by 2 into நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கப்பா, 2 into a எவ்வளவுப்பா 0.6, a வந்து 0.6 கொடுத்திருக்காங்க, plus n வந்து 100 minus 1, n minus 1 into common difference வந்து 1.1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ இப்போ இந்த 100 உம் 2 உம் கேன்சல் பண்ணி என்ன கிடைக்குது, 15 கிடைக்குது. இப்போ 2 into 0.6 இங்க என்ன போட போறோம், 2 into 0.6 என்ன வரும், 1.2 plus இங்க 100 minus 1 என்ன வரும், 99 99 into 1.1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். இப்போ இந்த 99 into 1.1 இதை சிம்பிளை பண்ணிருங்க. சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும் பாருங்க. சோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இது 1.2 பிளஸ் இந்த 99 into 1.9 பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா 108.9 கிடைக்குது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த 50 into இந்த 1.2 108.9 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ண என்ன வருது, 0.1 னு போட்டுட்டு இங்க என்ன வரும் பாருங்க, இந்த 1.2 ஆட் பண்ணும்போது 100 என்ன வரும் பாருங்க, 11.1 வருது. இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த 50 ஓட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5505. சோ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन இத பார்த்தோம். இந்த क्वेश्चन 245 வந்தது. அடுத்து தேர்ட் क्वेश्चन இந்த ஆன்சர் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இந்த செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. இந்த செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் டர்ம் எவ்வளவுப்பா, -37. காமன் டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, இந்த காமன் டிஃபரன்ஸ் நல்லா கவனிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 37 இருக்கு, இங்க 33 அப்படிதான் இருக்கு. அப்ப காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணா -33ல இருந்து
மைனஸ் 37 கழிக்கணும். கரெக்டுங்களா? அப்படி கழிச்சோம்னா என்ன வர சொல்லுங்க? 5 கிடைக்குது. கரெக்டுங்களா? அதாவது பாருங்க காமன் டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் 33, அதுல இருந்து என்ன பண்றோம்? செகண்ட் டேர்ம் கழிக்கிறோம். அப்படி கழிச்சோம்னா என்ன வரும்? 37 33 கழிச்சா 4 கிடைக்கும். கரெக்டா? அதாவது மைனஸ் மைனஸ் பிளஸ், ஸோ 37 மைனஸ் 33 4 கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க 33, இங்க தேர்ட் டேர்ம் 29 மைனஸ் 29. அப்போ தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் 29, அதுல இருந்து செகண்ட் டேர்ம் கழிக்கிறோம் மைனஸ் 33. கழிச்சா என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் மைனஸ் பிளஸ் 33 மைனஸ் 29, ஸோ 4 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ காமன் டிஃபரன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வந்தது? செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் 37, காமன் டிஃபரன்ஸ் வந்து 4 வருது. நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 12 சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க. சம் ஆஃப் n டர்ம்ஸ்க்கு n/2, n வந்து 12/2 இன்ட்டு 2 இன்ட்டு a மைனஸ் 2 இன்ட்டு, அதாவது 2 இன்ட்டு a வந்து மைனஸ் 37 அப்படின்னு போட்டுருக்கோமா? பிளஸ் 12 மைனஸ் 1 இன்ட்டு d, காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. இப்போ என்ன பண்றேன்னா இந்த 2 1 12 கேன்சல் பண்ணி 6 வருதா? ஸோ 6ன்னு போட்டுட்டு இங்க 2 இன்ட்டு மைனஸ் 37, அதாவது 2 இன்ட்டு மைனஸ் 37 போட்டீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 74 வரும். இங்க 12 மைனஸ் 1 11, 11 இன்ட்டு 4 என்னப்பா வருது? 11 இன்ட்டு 4 வந்து 44. கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இங்க 6ன்னு எழுதிக்கிங்க. இங்க மைனஸ் 74ல 44 போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 13 கிடைக்கும். அப்ப இந்த மைனஸ் 30 இன்ட்டு 6 என்ன வரும்? மைனஸ் 180. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன வந்திருக்கு? செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து மைனஸ் 180 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இதுல பார்க்கலாம் பாருங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். 1/15, 1/12, 1/10, so on up to 11 terms சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன பாருங்க? ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன வந்திருக்குன்னா a வந்து இது ஃபோர்த் இதுல a வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன பாத்தீங்கன்னா 1/15. காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? 1/12 இருந்து செகண்ட் டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம். ஸோ 1/12 மைனஸ் 1/15 போடுறோம். இப்போ 1/12 மைனஸ் 1/15 இப்படி எடுத்தா அதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 16 எடுக்கலாமா? அப்ப இங்க 5 போடணும், இங்க 4 போடணும். ஸோ 5 மைனஸ் 4. ஸோ இப்போ காமன் டிஃபரன்ஸ் 1/16 கிடைச்சிருக்கு. சரி, இப்போ தேர்ட் டர்ம் செகண்ட் டர்ம் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். அப்போ 1/10 மைனஸ் 1/12 கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த தேர்ட் டர்ம் வந்து 1/10, இந்த டர்ம் வந்து 1/12 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன பண்ணலாம்? 10 க்கும் 12க்கு என்ன எல்சிஎம் போடலாம்? எல்சிஎம் வந்து 16 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்க என்ன பண்ணும்? 6ல மல்டிப்ளை பண்ணோம், செகண்ட் இங்க எவ்வளவு மல்டிப்ளை பண்ணோம்? 5, ஸோ 1/16. ஸோ அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ எத்தனை டர்ம்ஸ்? 11 டர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 11. இப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா n/2, n எவ்வளவு? 11/2. கரெக்ட்டுங்களா? இன்டு 2a, 2 இன்டு a எவ்வளவு? 1/15. கரெக்டா? பிளஸ் n minus 1 into d, n எவ்வளவு? 11 minus 1 into d, d காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? 1/60 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா s is equal to இந்த 11/2 இருக்கு. இங்க பாருங்க, இங்க 2/15 இருக்கா? இங்க என்ன இருக்கு பாருங்க? பிளஸ் 11 minus 1 10, 10/60 அப்படின்னு போட்டா 0 0 கேன்சல் பண்ணா 1/6 கிடைக்குது. சரி, அடுத்து பாருங்க, s is equal to 11/2 அப்படியே எழுதிக்கிறோம். into 2/15 இருக்கு, பிளஸ் 1/6 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 15க்கும் 6க்கும் இப்போ என்ன எடுக்க போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம். அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க? 11/2. இந்த 15க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க? 13 வச்சுக்கலாமா? அப்ப இங்க 3ல மல்டிப்ளை பண்ணணும். சோ 6, இங்க என்ன 5ல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்துருது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, அப்ப என்ன வருது பாருங்க? இங்க வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம்? அதாவது 30 எல்சிஎம் எடுத்திருக்கோம். அதனால இங்க என்ன பண்ணணும்னா 2ல மல்டிப்ளை பண்ணணும். 2ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா இங்க 4 கரெக்ட்டுங்களா? இங்க 5 வரும். அப்ப 11/2 இன்ட்டு 4 + 5 9, 9/13 வருதா? இப்போ 9ம் இந்த 13 கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 10 வரும். அப்ப 3 × 11 33 டிவைட் பை 2 × 10 வந்து 20 வருது. அப்படின்னா 33/20 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். ஃபைண்ட் தி சம்ஸ் given below. இத சம் பண்ண சொல்லி இருக்காங்க. அதாவது அவங்களே பிளஸ்னு போட்டு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டர்ம் 84, ஃபர்ஸ்ட் டர்ம் 7 கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கொடுக்கல, காமன் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும். நம்பர் ஆஃப் டர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டர்ம் nth டர்ம் ஈக்குவல் டு a plus n minus 1 into காமன் டிஃபரன்ஸ் d ன்னு போட்டுட்டோம்னா இதுல இருந்து n க்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்றேன் பாருங்க.
இப்போ a இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. அப்போ an nth டேர்ம் மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு d அப்படின்னு போட்டுக்கலாமா? இதுல இருந்து d ல டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு nth டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை d ன்னு வந்துருது. இந்த மைனஸ் 1 அந்த பக்கமா பிளஸ் 1 வந்துரும். ஸோ அப்போ n மைனஸ் 1 n இஸ் ஈக்குவல் என்ன வருது? nth டேர்ம் மைனஸ் a டிவைட் பை d பிளஸ் 1 வருது. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் டேர்ம் 7 nth டேர்ம் வந்து என்ன வந்திருப்பா 84 வந்திருக்கு. காமன் டிஃபரன்ஸ் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல காமன் டிஃபரன்ஸ் பாருங்க d ஈக்குவல் டு 10 and halfல 7 கழிக்கணும். அப்படி கழிச்சா என்ன வரும்? 3 and half. 3 and half வரும். கரெக்ட்டுங்களா? 3 and half வரும். அதே மாதிரி 14ல 10 and half கழிச்சா 3 and half வருது. 3 and half பண்றது எவ்வளவு சொல்லுங்க? 7/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 and half வந்து நம்ம 7/2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவாப்பா? சரி. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா n ஈக்குவல் என்ன பண்ணலாம்? nth டேர்ம் வந்து nth டேர்ம் 84 கொடுத்திருக்காங்களா? அப்ப 84 போடுங்க மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 கொடுத்திருக்காங்க. 7 போட்டு டிவைட் பை காமன் டிஃபரன்ஸ் 7 and half 7/2 சாரி 3 and half 7/2 போட்டு பிளஸ் 1 வந்துருது. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க n is equal to 84ல 7 வந்து செப்பரேட் பண்றோம். 84ல 7 செப்பரேட் பண்ணா 77 வரும். டிவைட் பை 7 இருக்கு. இந்த கீழே இருக்கிற 2 மேல கொண்டு வந்துடலாம். சோ into 2 ன்னு போட்டு பிளஸ் 1 இங்க இருக்கு. இந்த 7 77 கேன்சல் பண்ணா 11 into 2 வந்து 22. n equal to 22 plus 1. சோ 23 ன்னு கிடைச்சிருக்கு. அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 23 ன்னு கிடைச்சிருச்சுங்களா? இப்போ sum of n terms என்ன ஃபார்முலா சொல்லுங்க? n/2 into 2a plus சாரி 2a வேணாம். ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம் போடுங்க. a plus n. அப்போ n வந்து 23 டிவைட் பை 2. ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 7 plus லாஸ்ட் டர்ம் 84. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சோ நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த 23/2 அப்படியே வச்சுங்க. இந்த 7 84 ஆட் பண்ணா என்ன வருது? 7 84 ஆட் பண்ணா 91 வருதா? இப்போ 91 23 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 போடுங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 1046.5 கிடைக்கும். அதுதான் 1046 and half. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 1046 and half அப்படின்னு ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் இங்க தேர்ட் பார்த்துட்டு அடுத்து செகண்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்முலா சொல்லிட்டோம். nth டர்முக்கு என்ன ஃபார்முலா? சாரி நம்பர் ஆஃப் டர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? nth டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் டிவைடட் பை காமன் டிஃபரன்ஸ் பிளஸ் 1. இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தோம் நம்ம? nth டர்ம் ஈக்குவல் டு a plus n minus 1 into d இருக்கு இல்லையா? இதுல இருந்து nth டர்மை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா nth டர்மை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சம் ஆஃப் n டர்ம்ஸ்க்கு n சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ இந்த தேர்ட் क्वेश्चन தேர்ட் இருக்கு இல்லைங்களா? செகண்ட் தேர்ட் இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா -5. ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து -5. nth டர்ம் வந்து nth டர்ம் -230 இருக்கு. இப்போ காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த -8ல 5 கழிக்கணும். அப்போ -8 மைனஸ் ஆஃப் -5 கரெக்ட்டா? அப்போ -8 plus 5 equal to -3. அதே மாதிரி -11ல இருந்து -8 கழிச்சா -3 கிடைக்கும். அப்போ காமன் டிஃபரன்ஸ் -3 வருது. இது சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. அப்போ n is equal to nth டர்ம் எவ்வளவு? -230 மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் எவ்வளவு? -5 டிவைட் பை காமன் டிஃபரன்ஸ் -3 plus 1 ன்னு போட்டுக்கலாம். அப்போ n is equal to இந்த -230ல இந்த மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் வந்துருமா? இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். -230 plus 5 போட்டோம்னா -225 டிவைட் பை என்ன வருது பாருங்க? -3 கரெக்ட்டுங்களா? அதாவது இந்த -230 plus 5 போட்டோம்னா என்ன வருது சொல்லுங்கப்பா? நமக்கு -225 by -3 இருக்கு. ஓகே புரிஞ்சுங்களா? பிளஸ் 1 இருக்கு. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ இந்த 3 and 225 கேன்சல் பண்ணலாம். 3 and 225 கேன்சல் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? 7 3s are 21 remaining 1 அப்போ 5 75 plus 1 எவ்வளவு? 76. so number of terms equal to 76. இப்போ நாம பார்க்கிறது தேர்ட் செகண்ட் தேர்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ sum of n terms என்ன சொல்லுங்க? n/2 n/2ன்றது 76/2 into first term plus last term. first term -5 last term வந்து என்ன வருது? -230. ஓகேங்களா? இப்போ இந்த 2 76 கேன்சல் பண்ணா என்ன வரும்? இந்த 2 76 கேன்சல் பண்ணா 38 வருதா? சோ இப்போ 38 into இங்க -5 230 ஆட் பண்ணுங்கப்பா. அப்போ என்ன வருது? -235 என்ன வந்திருக்கு பாருங்க? -235 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். சோ இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க? -8930. சோ ஆன்சர் இந்த क्वेश्चन என்ன வருது? -8930 வருது.
செகண்ட் क्वेश्चनல சப்டிவிஷன் 2 பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 34, லாஸ்ட் டர்ம் nth டர்ம் வந்து 10. காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 32ல இருந்து 34 கழிங்க, சோ -2 வருது. ஃபர்ஸ்ட் செகண்ட் டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் போடும். அதே மாதிரி தேர்ட் டர்ம் மைனஸ் செகண்ட் டர்ம் போட்டா 30 - 32 வந்து -2 வருது. சோ காமன் டிஃபரன்ஸ் இப்படி வருது. இதுல இருந்து nth டர்முக்கு என்ன ஃபார்முலா? செகண்ட் क्वेश्चन செகண்ட் பார்ட். nth n-க்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் டர்ம்ஸ்க்கு nth டர்ம் மைனஸ் a டிவைட் பை காமன் டிஃபரன்ஸ் பிளஸ் 1 இதுன்னு சொல்லியிருந்தேன். சரி, nth டர்ம் என்ன வருது? 10 மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 34 டிவைட் பை காமன் டிஃபரன்ஸ் -2 பிளஸ் 1 வருது. இங்க 10ல -34 கழிச்சா என்ன வரும்? -24 டிவைட் பை -2 பிளஸ் 1. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிருங்க. 24 2 டேபிள் அடிச்சா என்ன வருது? 12 வருது. 12 பிளஸ் 1 என்ன வருது? 13. கரெக்ட்டுங்களா? 13 வந்துருச்சு. இப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ் வேணும். சம் ஆஃப் n டர்ம்ஸ் என்னது? n/2 13/2 ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம் அப்படின்னு போட்டாச்சு. அப்ப என்ன வருது? 13/2 into 34 plus 10 என்ன போறது? 44 வருதா? இப்போ 2ம் 44ம் கேன்சல் பண்ணுங்க, 22. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 22ம் இந்த 13ம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? அப்போ 22ம் 13ம் மல்டிப்ளை பண்ணப்ப என்ன போறது? 286 அப்படின்னு கிடைக்குது ஆன்சர். கரெக்ட்டுங்களா? சோ செகண்ட் क्वेश्चनல செகண்ட் பார்ட்டுக்கு வந்து 286ன்னு கிடைச்சிருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. இப்போ தேர்ட் क्वेश्चनல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு பார்ட்டை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா given a = 5 d = 3 nth term = 50 find n and sum of n terms. இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, n கண்டுபிடிக்கிறது என்னது? n is equal to an minus a, nth term minus first term divided by common difference plus 1 போட்டா n கிடைக்கும். அப்போ வந்து nth term = an வந்து 50 plus first term 5 divided by common difference 3 plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி போட்டா என்ன வருது பாருப்பா, இப்படி தானே இருக்கு. அதாவது 50, இது வந்து ஃபர்ஸ்ட் டர்ம் 5. சரி, இங்க மைனஸ் போடணும், ஏன்னா இங்க மைனஸ் தானே இருக்கு. சோ 50ல 5 கழிச்சு என்ன வரும்? 45. 45/3 plus 1. 45ம் 3 கேன்சல் பண்ணா 15 வருதா? 15 plus 1 எவ்வளவுப்பா? 16. சோ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து நமக்கு 16 கிடைச்சிருச்சு. அடுத்து சம் ஆஃப் n டர்ம்ஸ் தானே வேணும். சம் ஆஃப் n டர்ம்ஸ் என்னது? n/2 into ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம் போட்டுக்கலாமா? அப்போ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எவ்வளவு? 16. So 16/2 into first term எவ்வளோ? 5, last term 50. So 5 plus 50 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த 16 2 கேன்சல் பண்ணா 8. அப்போ 8 into 5 plus 50 கரெக்டா? அப்போ 8 என்ன வருது பாருங்க, 8 into 55ன்னு கிடைக்குதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா? 8ஐயும் 55யும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8ஐயும் 55யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க? ஆன்சர் வந்து 440ன்னு வருது. ஸோ அப்போ வந்து இது 440. ஸோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் 16, சம் ஆஃப் n டர்ம்ஸ் பண்ணும்போது 440ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. given என்ன கொடுத்திருக்காங்க? given a அதாவது ஃபர்ஸ்ட் டர்ம் கொடுத்திருக்காங்க, அடுத்து 13th டர்ம் கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் காமன் டிஃபரன்ஸ் அண்ட் சம் ஆஃப் 13 டர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டர்ம் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து 13 கொடுத்துட்டாங்க, n = 13 கொடுத்துட்டாங்க. அந்த 13th டர்ம் 35 சொல்லிட்டாங்க. அப்போ nth டர்ம் is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? இதுல இருந்து நம்ம காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம் பாருங்க. nth டர்ம் மைனஸ் a, இந்த பக்கம் வந்துட்டா ஈக்குவல் டு n minus 1 into d ன்னு வந்திருக்கா? இப்போ இந்த ஈக்குவேஷன் n minus 1ல டிவைட் பண்ணுங்க. அப்போ காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் nth டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் டிவைட் பை n minus 1. இதுதான் காமன் டிஃபரன்ஸ்க்கு தேவையான ஃபார்முலா. சரிங்களா? அப்ப nth டர்ம் என்ன சொல்லுங்க? 35 கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் டர்ம் 7 கொடுத்திருக்காங்க, டிவைட் பை n எவ்வளவு? 13 minus 1 ன்னு போட்டுக்கலாம். இப்போ 35ல 7 கழிச்சா 35ல 7 கழிச்சா 28 வருமா? டிவைட் பை 13ல 1 போச்சுன்னா இங்க 13ல 1 கழிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? புரியுதா உங்களுக்கு? சோ இப்போ என்ன வரும் சொல்லுங்க? உங்களுக்கு 12 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 28 நியூமரேட்டர் 28 டினாமினேட்டர் 12 இருக்கு. இத 3 டேபிள் அடிச்சா இங்க என்ன வரும்? 4 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? சாரி, இது 4 டேபிள் அடிங்க. 4 டேபிள் அடிச்சீங்கன்னா 3 ன்னு வரும். மேல வந்து 4 டேபிள் அடிச்சா 7 வருது. அப்ப காமன் டிஃபரன்ஸ் 7/3. காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 7/3 ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த காமன் டிஃபரன்ஸ் கேட்டாங்க, அது 7/3. அடுத்து சம் ஆஃப் 13 டர்ம்ஸ் வேணும். சம் ஆஃப் 13 டர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n/2 into ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம். ஃபர்ஸ்ட் டர்ம் 7 பிளஸ் லாஸ்ட் டர்ம் 35.
ஓகேங்களா? இப்போ 13/2 போட்டுட்டு இன்ட்டு 7 + 35 எவ்வளோப்பா 42. ஓகேவா? இப்போ 2ம் 42 அடிச்சா 21. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 13ம் 21ம் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம 13ம் 21ம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது பார்க்கலாமா? 273 வரும். 13ம் 21ம் மல்டிப்ளை பண்ணா 273. அப்படின்னா சம் ஆஃப் 13 டர்ம்ஸ் என்ன வருது பாருங்க, 273 அப்படி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 12th டர்ம் வந்து 37. காமன் டிஃபரன்ஸ் 3. ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் டர்ம் அண்ட் சம் ஆஃப் 12 டர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா nth term equal to a plus n minus 1 into d தானே. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டர்ம் என்னன்னா a equal to மத்தது இதெல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப nth term minus n minus 1 into d ன்னு போட்டுக்கிட்டு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டர்ம் equal to nth term எவ்வளவு சொன்னாங்க? 37 minus n எவ்வளவு? 12 terms. So 12 minus 1 into common difference எவ்வளவு? 3. 3 ன்னு போட்டுருங்க. அப்ப இங்க 37 எழுதிட்டு மைனஸ் போட்டு இந்த 12 minus 1 11 வருதா? இது ஒரு 3 இருக்கு. 11 into 3 இருக்கு. அப்ப 37 minus 11 into 3 எவ்வளவுப்பா? 33. So 37ல நல்லா கவனி, 37ல 33 போச்சுன்னா என்ன வரும்? 4. அப்ப ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 4. So ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 4 வந்துருச்சுங்களா? சரி, இப்போ சம் ஆஃப் 12 டர்ம். சம் ஆஃப் 12 டர்ம்ஸ் என்னது? n/2 நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் பை 2 இன்டு ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் லாஸ்ட் டர்ம். ஃபர்ஸ்ட் டர்ம்னா 4 கிடைச்சிருச்சு, லாஸ்ட் டர்ம்னா 12th டர்ம் 37 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 2 and 12 கேன்சல் பண்ணா 6. ஓகேவா? 6 இன்டு இந்த 4 plus 37 போடணும். 4 plus 37 எவ்வளவுப்பா? 41. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? 6ஐயும் 41ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணா என்ன வருது பாருப்பா? 246. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த சம் ஆஃப் 12 டர்ம்ஸ் என்ன வந்திருக்கு? 246. அடுத்த क्वेश्चन போயிரலாங்களா? ஓகே பாருங்க. given third term is 15, 10th term is 125. find common difference and 10th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இங்க sum of 10 terms 125 கொடுத்திருக்காங்க. அதாவது first term இது third term கொடுத்திருக்காங்க, sum of 10 terms கொடுத்திருக்காங்க, find common difference and 10th term கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதை எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ sum of n terms என்ன ஃபார்முலா? அதாவது உங்களுக்கு தெரியும் n/2 இன்ட்டு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இங்க தேர்ட் டர்ம் தானே 15 கொடுத்திருக்காங்க. சரி, இது தேர்ட் டர்ம் 15 கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ்க்கு n/2 இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 2a plus n minus 1 into d இப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் 10 டர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் 10 டர்ம்ஸ் வந்து 125 போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் n-க்கு 10 தானே, 10/2 போட்டுட்டு இன்ட்டு 2a பிளஸ் n வந்து 10 minus 1 into d ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணா இந்த 2 10 கேன்சல் பண்ணா 5 வருது. இந்த 5ம் இந்த 125ம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா என்ன வரும்? 25 வரும். இப்போ இதை சிம்பிளை இது எழுதுனா பாருங்க, 25 is equal to இது 2a, இது 10 minus 1 9 தானப்பா. அப்ப 2a plus 9d அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் டர்ம் ஈக்குவல் 15 கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ தேர்ட் டர்ம் ஈக்குவல் 15னா nth டர்ம் ஈக்குவல் a plus n minus 1 into d தான வரும். இதுல தேர்ட் டர்ம் 15 போட்டாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் a plus n வந்து 3 போட்டு 3 minus 1 into d ன்னு போட வேண்டியது. அப்போ 15 is equal என்ன வருதுன்னா a plus 3 minus 1 வந்து என்ன வரும்? 2d ன்னு வருது. இதுல இருந்து நல்லா கவனிங்க, a is equal to 15 minus 2d ன்னு போட்டுக்கலாமா? 2d இந்த பக்கம் வந்துரும். இப்போ இந்த a வேல்யூ கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன் பாருங்க. 25 equal to 2 into a பிளேஸ்ல 15 minus 2d ன்னு போட்டுக்கங்க. பிளஸ் 9d இருக்கு. இது ஈக்குவேஷன் 1. சரிங்களா? அப்போ 25 is equal to இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into 15 30. கரெக்ட்டுங்களா? அடுத்து 2 into minus 2d minus 4d. அடுத்து இந்த பிளஸ் 9d இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 30 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 30 ஆயிரும். ஸோ 25 minus 30 is equal to minus 4d 90 நம்ம ஆட் பண்ணா 5d ன்னு வருதா? இந்த 25 minus 30 வந்து minus 5. ஸோ 5d is equal to minus 5. ஸோ 5 கேன்சல் பண்ணா minus 1. ஸோ d is equal to minus 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து minus 1 ன்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம 10th டர்ம் கண்டுபிடிக்கணும். 10th டர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டர்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ வந்து பாருங்க, a equal to 15 minus 2d இருக்கு இல்லையா? இதை வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 2 எழுதலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 எழுதுங்க என்ன வரும்? a equal to 15 minus 2d தானே. அப்போ a equal to ஃபர்ஸ்ட் டர்ம் equal to 15 minus 2 into d. d வந்து எவ்வளவு? -1. ஸோ -1 போட்டுக்கலாம்.
அப்போ 15 மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 வந்துருது. அப்போ 17 வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 17 வந்துருச்சுங்களா? இப்போ 10th டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. 10th டேர்முக்கு என்ன ஃபார்முலா? a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ a ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோ வந்திருக்கு? 17 வந்திருக்கு. பிளஸ் 10th டேர்ம்னா n பிளேஸ்ல 10 போடுங்க. 10 மைனஸ் 1 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சு? மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. சரி, அது மைனஸ் 1ன்னு போட்டிருக்கு. இப்போ இது 17 போட்டுட்டு இங்க 10 மைனஸ் 1 9, இங்க ஒரு மைனஸ் 1, 9 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 9. 17ல 9 போச்சுன்னா என்ன வரும்னு சொல்லுங்கப்பா? 8ன்னு வரும். ஸோ தட் 10th டேர்ம் வந்து என்ன வருதுன்னா 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 5th கொஸ்டின். given common difference equal to 5, sum of 9 terms equal to 75, find a first term and 9th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் 9th டேர்ம். இது பண்ணலாமா? பாருங்கப்பா. அதாவது sum of 9 terms is equal to என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 9/2 இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 2a plus n minus 1 into d. 2a plus n minus 1 into d அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதுனா sum of 9 terms என்னது? 75. 75 is equal to நல்லா கவனிங்க, 9/2 into 2 into a plus n வந்து எவ்வளோ? 9. அப்போ 9 minus 1 into காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. அப்படி n வந்து 9 போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ண போகிறோம். 75 is equal to 9/2 into 2a. இந்த 9 minus 1 எவ்வளோ? 8. 8 into 5 எவ்வளோ வரும்? 40. இது வரைக்கும் புரியுது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த 2a plus 40 இப்படி வச்சுக்கிட்டு இந்த 2 இங்க கொண்டு போயிருங்க, 9 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 75 into 2 divided by 9 வருது. 75 into 2 வந்து 150 divided by 9 வருது. இது 3 டேபிள் அடிச்சா இங்க 3ன்னு வரும். இங்க 150 3 டேபிள் அடிச்சா 15 வருது. 50/3. அப்போ 2a plus 40 is equal to என்னப்பா வருது? 50/3ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? 50/3ன்னு வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 40 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்படி கொண்டு வரும்போது அப்போ 2a ஈக்குவல் என்ன வரும்? 50/3 மைனஸ் 40. அப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ 50 மைனஸ் 3 எல்சிஎம் எடுத்தா 40 into 3 வந்து என்ன வருது? 120 divided by 3ன்னு வருதா? சரி, இங்க வந்து 2a இருக்கு. இப்போ 50 மைனஸ் 120 எவ்வளவு வருது? மைனஸ் 70. சரி, மைனஸ் 70/3. அப்போ 2a ஈக்குவல் டு மைனஸ் 70/3ன்னு வந்திருக்கு. இந்த 2வும் மைனஸ் 70 கேன்சல் பண்ணா 35 வருதா? சோ தட் a ஈக்குவல் என்ன வருது? மைனஸ் 35/3ன்னு வந்திருக்கு. அப்போ a வந்து என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா a வந்து மைனஸ் 35/3ன்னு வந்திருக்கு. இப்போ 9th டேர்ம் வேணும். அப்போ 9th டேர்ம் வேணும்னா என்ன பண்ணணும்? 9th டேர்ம் வேணும்னா a plus n minus 1 into d. கரெக்டா? அப்போ a எவ்வளோ? மைனஸ் 35/3 பிளஸ் 9th டேர்ம்னா n 9 போட்டு மைனஸ் 1 into d வந்து 5ன்னு போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 35/3 இந்த 9 மைனஸ் 1 வந்து 8. 8 into 5 40. ஸோ பிளஸ் 40. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இது எல்சிஎம் எடுங்க. அப்போ மைனஸ் 35 இது எல்சிஎம் எடுத்தா 3 into 40 எவ்வளோ வருது? 120ன்னு வருதா? by 3. அப்போ 30யும் 120யும் ஆட் பண்ணா 30யும் இங்க வந்து பாருங்க, இங்க 35. சாரி, இது 35 இருக்கா? 120ல 35 போச்சுன்னா என்ன போறோம்? 85. கரெக்டுங்களா? 85/3 அப்படின்னா 9th டேர்ம் என்ன வருது பாத்தீங்கன்னா 85/3ன்னு கிடைச்சிருக்கு. 85/3ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. given a equal to 2, d equal to 8, sum of n terms is equal to 90, find n and nth term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ n கண்டுபிடிக்கணும், nth டேர்மை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா nth டேர்ம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இங்க பாருங்க a plus n minus 1 into d போடலாமா? a plus n minus 1 into d ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ nth டேர்ம் இஸ் ஈக்குவல் a வந்து 2 பிளஸ் இங்க d வந்து 8 கொடுத்துருக்காங்களா? அப்போ n minus 1 into 8 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது a ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து சம் ஆஃப் n டர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா? சம் ஆஃப் n டர்ம்ஸ்ல என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா n/2 into a plus லாஸ்ட் டர்ம் nth டர்ம் அப்படின்னு போட்டுக்கலாம். a plus லாஸ்ட் டர்ம் போட்டுக்கலாம். இப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 90 கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் n டர்ம்ஸ் 90 போட்டு ஈக்குவல் டு n/2ன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு a வந்து 2 தானப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 போட்டு பிளஸ் nth டர்ம் வந்து இது அது எவ்வளவு சொல்லுங்க? 2 பிளஸ் n minus 1 into 8 அப்படின்னு இருக்கு. இதை சிம்பிளை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இப்போ என்ன பண்றோம்னா n/2ன்னு போட்டுட்டு இங்க ஒரு 2, இது ஒரு 2 இருக்கு. 2 plus 2 4 வந்துருச்சா? பிளஸ் n
n8 minus 8 போடுங்க. n into 8 8n இந்த n into 8 8n போட்டு minus 1 into 8 minus 8 ன்னு போட்டாச்சு. இப்போ இங்க 19 போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 4 minus 8 ஆட் பண்ணா minus 4 வரும். அப்ப 90 is equal to n by 2 into 8n minus 4 ன்னு வருதா? இப்போ இந்த 2ல இங்க காமனா கேன்சல் பண்ணா இங்க 4 வரும், இங்க 2 வந்திருக்கும். ஓகேப்பா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நல்லா பாருங்க, 90 is equal to n into இங்க 4 into n 4n minus 2. 4n minus 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். நீங்க மல்டிப்ளை பண்ணா 90 is equal to 4n square minus 2n வருது. கரெக்டுங்களா? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இதை வந்து இப்போ ஒரு 2 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணலாம். 2 டேபிள்ல டிவைட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? 2n square minus n equal to 45 வருதா? அப்ப 2n square minus n minus 45 is equal to 0 வருது. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா minus 90, ஆட் பண்ணா minus 1. ஏன்னா இங்க 45 இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் எடுக்கணும். ஒரு நம்பர் 10 எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 9 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? minus 10 9 வச்சுங்க. அப்போ இதை 2n square minus 10n plus 9n minus 45 equal to 0 எடுக்கலாமா? அப்போ இங்க பாருங்க 2n ஸ்கொயர்ல 10nல என்ன காமன் எடுக்கலாம்? நம்ம வந்து 2n காமன் எடுத்துட்டோம்னா n minus 5 இருக்கு. அதே மாதிரி இந்த 9n minus 45ல என்ன காமன் எடுக்கலாம்? 9 காமன் எடுத்துட்டா n minus 45 equal to 0 வருதா? அப்ப என்ன பண்ணலாம்? 2n plus 9 is equal to 0 வருது. சரிங்களா? சார் இங்க 9 காமன் எடுத்துட்டா n minus 5 இருக்கும். இன்னொன்று வந்து இங்க இதுல வந்து காமன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் n minus 5 காமன் எடுங்க. n minus 5 காமன் எடுத்துட்டு என்ன வருது? 2n plus 9 வருதா? அப்ப இதர் n minus 5 equal to 0 போட்டா n equal to 5 வருது. இல்ல 2n plus 9 equal to 0 போட்டா n equal to minus 9 by 2 வருது. n வந்து நெகட்டிவ் ஃபிராக்ஷன் வராது. அப்ப n equal to 5 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் என்னப்பா வந்திருக்கு? 5 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து n வந்து 5 கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் நம்ம பார்க்க வந்து nth டர்ம் தானே. nth டர்ம் என்னது? 5th டர்ம். அப்ப 5th டர்முக்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into common difference. a எவ்வளவுப்பா? 2. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 2 ன்னு போட்டு பிளஸ் n வந்து எவ்வளவு? 5 கிடைச்சிருச்சுல. சோ 5 minus 1 into d வந்து காமன் டிஃபரன்ஸ் 8 ன்னு கொடுத்துட்டாங்க क्वेश्चन டி. அப்ப என்ன பண்ணலாம்? 2 இது 5 minus 1 எவ்வளவு? 4 into இது 8 ன்னு வருது. அப்ப 2 plus 4 into 8 32 தானே. 32 plus 2 என்ன போறது? 34. சோ அப்ப nth டர்ம் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. nth டர்ம் வந்து நமக்கு 34 ன்னு கிடைச்சிருக்கு.